26 சட்டமன்ற தேர்தல்களும் சூடுபிடித்துள்ள நிலையில் இன்னும் பிரச்சாரத்திற்கு 5 நாட்களே உள்ள நிலையில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற அதிமுக வேட்பாளர் திரு இரா குமரகுரு அவர்களை தற்பொழுது நேர்காணல் செய்ய உள்ளோம். அவரிடம் சில கேள்விகளை முன்வைத்து தற்போது அவரிடம் நம் கேள்விகளை பகிர்வோம். கடந்த 5வது முறையா அந்த தொகுதியில நீங்க போட்டியிடுறீங்க. இதுவரைக்கும் இருந்த மக்கள்கிட்ட இருந்த உங்களுக்கு வரவேற்பும் எழுச்சிக்கும் இப்போ இருக்கிற எழுச்சிக்கும் எப்படி உணர்றீங்க? ஒவ்வொரு முறையும் திருநாவூர் தொகுதியா ஃபர்ஸ்ட் 2006 இருந்தேன். அதில் 2011, 2014, 2021, 2026 இப்போ 4 முறை தொடர்ச்சி 5 முறை வேட்பாளர் போட்டிட்டு இருக்கேன். இந்த 5 முறையில இருக்கிறத விட இந்த முறை அதிக மக்களுடைய வரவேற்பு அதிகமா இருக்குதா இந்த இடத்துல நடக்க கல நிலவரம் அதிகமா இருக்கு. போன முறையும் நான் ஜெயிச்சு பெற்று தான், ஆனால் சில பிரச்சனையால கொஞ்சம் ஓட்டு தோத்துட்டேன். இல்லாட்டா மக்கள் என்ன உடல ஜெயிச்சப்பெல்லாம் ஓட்டு கம்மி. 2020 தோந்தப்ப 1,10,000 ஓட்டு தான் வாங்கினேன், வாங்கி தோந்துட்டேன். ஆனா மற்ற தோந்தப்பெல்லாம் ஜெயிச்சப்பெல்லாம் ஓட்டு கம்மியான ஓட்டு தான் வாங்கணும். ஜெயிச்சப்ப ஓட்டு அதிகம் வாங்கிட்டோம். இருந்தாலும் ஒரு 2,000 வாங்கி தான் ஜெயிச்சிருப்பேன். அதாவது மக்களை என்ன முழுமனதாக ஏற்றுக்கொண்டு இப்ப நான் 5வது முறை போட்டிடுறேன். எனக்கு குமரகுரு தான் என்னுடைய எம்எல்ஏங்கிறத எல்லாம் வரல செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாற்றத்துக்கு கிடையாது. திமுக கூட்டணிக்காரங்க சொல்றாங்க, கூட்டணி கட்சி சொல்றாங்க எங்க கூட்டணி பலமான கூட்டணின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக கட்சின்றது வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி. அதுலயும் உள்கட்டமைப்புன்றது பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வந்து ரொம்ப அதிகம் உறுப்பினர்களை கொண்ட கட்சி. அது குறிப்பா வந்து இந்த மாவட்டத்துல நீங்க வந்து கடந்த 5 ஆண்டுகளா பயங்கரமா வலுவானதா மாற்றிருக்கீங்க. அதுல இளைஞர்களுக்கு எப்படி நீங்க அவங்க இளைஞர்களுக்கு எப்படி பங்களிப்பு இருக்கு? என்னுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டில் பழைய பூத் வந்து 1560 பூத், 5 தொகுதி, உளுந்தூர்பேட்டை தொகுதி, கள்ளக்குறிச்சி தொகுதி, சங்கராபுரம் தொகுதி, ரிஷிவந்தி தொகுதி, திருக்கோவில் தொகுதி, 5 தொகுதிக்கு உட்பட்டது 1560 பூத்து. 1560 பூத்துலையும் எங்க கழக பொதுச் செயலாளர் சொன்னது, கிழக்கே செயலாளர் வயசு 40 வயசுக்குள்ளவங்கள போடுன்னு சொன்னாரு. அதுல மேக்சிமம் வந்து ஒரு 70% பேர் 40 வயசுக்குள்ள கிளை செயலாளர் போட்டிருக்கோம். அதுல ஒரு பூத் கமிட்டி போட்டோம், அவர் பொதுச் செயலாளர் சொல்லி, அதையும் 40 வயசுக்குள்ள போட்டு ஆதார் எண்ணோடு போட்டிருக்கோம். ஒரு பூத்துக்கு 20 பேர் கொண்ட கமிட்டி போட்டிருக்கோம். கமிட்டி போட்டு அது சிறப்பு ஆய்வு செஞ்சு அந்த 20 பேர்ல உள்ளது 5 பேர் பெண்கள், மீதி 17 பேர் ஆண்கள், 2 பேர் ஐடிங்க போட்டு 20 பேர் ஸ்ட்ராங்கா போட்டிருக்கோம். இதுதான் இப்ப கலப்பணி எல்லாரும் செஞ்சிருக்கோம். ஒரு பூத்துக்கு கரெக்டா 20 பேர் போட்டிருக்கோம். ஒரு மகளிர் தனியா 20 பேர் போட்டிருக்கோம். இது 20, அது 40 பேர் தான் இப்ப கலப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆளுக்கு 20 ஓட்டு, வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் சிம்பிளான வேலை. அவங்க குடும்பம் சார்ந்த ஓட்டு, அவங்க குடும்பம் வேற எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு ஆளுக்கு 25 ஓட்டு தான் அவங்க குடும்பம் தான். நான் இருக்கேன்னா குமரூர் குடும்பம் 5 ஓட்டு, என் அண்ணன் குடும்பம் 4 ஓட்டு, எங்க தம்பி குடும்பம் 3 ஓட்டு, எங்க மாமா கூட 2 ஓட்டு. இதை மட்டும் எடுத்துக்கொடு, வேற வேணாம். திமுக விட்டுரு, இதை மட்டும் எடுத்து செய். அதான் பொறுப்பா படிச்சிருக்கோம். இதுதான் 5 தொகுதி செஞ்சிருக்கோம். இதுதான் கலப்பணி செஞ்சிருக்கோம். வேற எங்கேயும் செய்யல. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 5 தொகுதி சிறப்பாக இது பண்ணிருக்கோம். அதை மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். ஆளுக்கு 20 ஓட்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க குடும்ப சார்ந்த ஓட்டு வாங்கி தரணும். இதான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது தொகுதியில வந்து இளம் வாக்காளர்கள், அதாவது முதல் வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள் வந்து எப்படி உங்களுக்கு ஆதரவு தராங்க? இளம் வாக்காளர் நிறைய பேர் இருக்கிற, யாரு இளைஞர் வயசாம யாரு இருக்கா? இருக்க யாரு இல்லை, எல்லாம் இளைஞர் தான் இருக்காங்களா பாருங்க. எல்லாம் இளம் வாக்காளர் தான். இருக்க ஒரு 7 இருக்காங்களா? இருக்காங்களா? யாரும் இருக்கா பாருங்க. பாருங்க, நீங்க பாருங்களா, யாரும் இருக்காங்களா? எல்லாம் இளம் வாக்காளர் தான். இளம் வாக்காளர் தான் எல்லாம் இருக்காங்க. இது வரேன், முதல் வாக்காளர் சொல்றது ஒரு சில பேர் வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் வர வர எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிறதாக்க இளம் வாக்காளர் விஜய்ட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் டிவிக்கு போறோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, இளைஞர்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க நடிகரா பார்த்தாங்க, தேர்தல் காலம் வரும்போது அவங்க மாறிட்டு இருக்காங்க. தேர்தல் காலத்தை பார்த்து மாறிட்டு இருக்காங்க. அதான் இப்ப நல்ல முன்ன நடிகரா பார்த்துருந்தாங்க, அப்ப அவங்களுக்கு தெரியல. களத்துக்கு வரும்போது பார்த்தா ஐயோ இது வந்து அப்ப நடிகரா பார்த்தோம். களத்துல வரும்போது அதிமுக ஆட்சிக்கு வரணும், எடப்பாடி தான் திமுக எதிர்ப்பு, திமுக சொல்லும்போது எடப்பாடி தான் அப்படின்னு எல்லாம் முடிக்கிட்டாங்க. அவங்க நீங்க போங்க, உங்களுக்கு ஓட்டு சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. அது களத்தை பாக்குறோம், எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கடந்த தேர்தல்களில் வந்து பாத்தீங்கன்னாக்க குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் திமுக வெற்றி பெற்றதும் மிக மிக குறைந்த சொற்ப வாக்கு வித்தியாசத்துல உங்களை எடுத்து ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இதே வேட்பாளர் வந்து உங்கள்கிட்ட தோக்கும் போதும் குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் தோத்தாரு. ஆனா இப்ப இந்த தேர்தலில் இந்த உளுந்தூர்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 4வது அணியா போட்டியிடுற அந்த கட்சியினால உங்களுக்கு ஏதாவது சாதகமா இல்ல பாதகமா? எனக்கு சாதகம் தான், பாதகம் கிடையாது. எனக்கு சாதகம் தான். நாங்க போட்டியது சாதகம் தான், அது பாதகம் கிடையாது. தமிழ்நாடு உளுந்தூர்பேட்டை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க 4 அணியா போட்டியிடுறது அதிமுக சாதகம், திமுக பாதகம். அதான் நிலவரம், கல நிலவரம். அதான் கல நிலவரமே 4 முனை போட்டியா இருக்கிறது. அதிமுக முழு சாதகம். இப்ப தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்பலை வீசுது. மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக எடப்பாடி வருங்கிற முடிவு மக்கள் கட்டிட்டாங்க. இது இப்ப 5 ஆண்டு கல நிலவரம் தமிழ்நாடு முழுக்க.
எடப்பாடி சொன்னா பாத்தீங்களா 200 தொகுதி ஜெயிப்போம். கட்டாயம் என்டிஏ கூட்டணி 200 தொகுதி ஜெயிக்கும். இதான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதி அதிமுக ஜெயிக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயிப்பாரு. விஸ்வன் தொகுதி இருக்கிற பாமக வேட்பாளர் கட்டாயம் ஜெயிப்பார், வெற்றி பெறுவார். இதான் கள நிலவரம். இதுதான் தற்போதைக்கு கள நிலவரம். நீங்க நம்முடைய கேள்விக்கு சிறப்பா பதில் சொன்னீங்க. தங்களுடைய வெற்றிக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக எங்களது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.